சென்னை மாநகரத்துல கடந்த ஒரு வாரமா மழைநீர் தேங்கி இருக்கு. அதாவது 4000 கோடி வந்து வளர்ச்சி பணிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது சென்னை மாநகரத்துல தான் நீங்க எல்லாருமே குடியிருக்கீங்க, எல்லாரும் தண்ணியிலுக்குள்ளதான் நடந்து வர்றீங்க. இங்க சென்னை மாநகரத்துல வசிக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் அதே நிலைமைதான். வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிருக்கு. இதுவரைக்கும் அந்த தண்ணி வந்து சீராகல. ஆனால் இந்த திமுக அரசாங்கம் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. 2-3 மாசத்துல தேர்தல். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 6168 கோடி செலவு பண்ணதா கணக்கு இருக்கு சொல்றாங்க. ஆனா அந்த கணக்கு அவங்க உண்மையாவே செலவழிச்சு செஞ்சிருந்தாங்கன்னா சென்னையில இந்த மாதிரி தண்ணி நிக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஆக ஒரு கணக்கை காமிச்சிட்டு தவறு நடக்குது. ஏன்னா அதுக்கு சாட்சி இங்க உள்ள தண்ணி நிக்கிறது தான். மக்களுக்கும் அந்த விஷயம் தெரியுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, முதல்ல நீங்க எல்லாம் வந்து மக்கள் பிரச்சனைய கையில எடுங்க. அந்தந்த கட்சி அந்தந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க பார்ட்டியை எப்படி நடத்துறாங்க, என்ன பண்றாங்க, என்ன தேர்தலுக்கு வியூகம் எடுக்கிறாங்கிறது அந்த சமயத்துல தேர்தல் நேரத்துல தெரியும். அது வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்னாக்க, அதாவது மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து இந்த மீடியாக்காரவங்க எல்லாம் அதை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன்.